Hello friends, welcome to Tasty Galata. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு நான்வெஜ் ஸ்பெஷல் ரெசிபி grill fish. எப்படி fish grill பண்ணலாம்ங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு full fish எப்படி marinate பண்ணி grill பண்ண போறோம்ங்கறத தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துறலாம். ginger garlic paste 2 tablespoon, கறி மசாலா பவுடர் 2 tablespoon. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் ஃபிஷ்ஷுக்கு சிக்கன் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுற மசாலா. ரெட் சில்லி பவுடர் 3 tablespoon, தந்தூரி மசாலா பவுடர் 1 tablespoon. இது இருந்தால் போடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண போகிறீங்களோ ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 2 tablespoon ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க வீட்டில் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. grill பண்ணுறதுக்காக நான் வந்து செர்ரி ஃபிஷ் எடுத்திருக்கேன். செர்ரி ஃபிஷ் வந்து grill பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல் ஃபிஷ்ஷை வந்து நான் இந்த மாதிரி லைட்டாக மேலே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபிஷ்ஷாகவே நம்ம இன்றைக்கி grill பண்ண போகிறோம். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிடலாம். ஃபிஷ்ஷை எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம்னா, நம்ம மசாலா வந்து அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ இன்சைடும் நல்ல மசாலா பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபிஷ்ஷை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணால் grill பண்ணும்போது உள்ள மசாலா எல்லாம் பிடிபட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க மசாலா மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு 3 மீடியம் சைஸ் செர்ரி ஃபிஷ்ஷுக்கு தேவையான மசாலாஸ் தான். நீங்கள் இதை விட எக்ஸ்ட்ராவாக ஃபிஷ் ஆட் பண்ணுறீங்க, இல்லை இதை விட கம்மியாக ஃபிஷ் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா வந்து குறைச்சிக்கணும், இல்லாட்டி அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாமே ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணியாச்சு. மேரினேட் பண்ண போகிறோம். மினிமம் 8 hours to 1 day வரை இதை மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஃபிஷ்ஷை வச்சுருங்க. ஸோ வெளியே வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்ம எந்த அளவுக்கு மேரினேஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபிஷ்ஷு grill பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் நைட்டு டின்னருக்காக இதை ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதை மார்னிங்கே நான் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நைட் டின்னருக்கு தான் அதை வந்து நான் யூஸ் பண்ணேன். இன்றைக்கி நான் வந்து குக்கிங் ரேஞ்சரில் உள்ள அவனில் யூஸ் பண்ண போகிறேன். ஃபிஷ்ஷை வந்து grill பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ப்ரீஹீட் வந்து ஒரு 10 minutesக்கு ப்ரீஹீட் பண்ணிடுங்க 180 degree Celsiusல. சில அவனில் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரீஹீட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து grill rackல ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து 180 degree Celsiusல ஒரு 15 minutesக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷோட அளவு பொறுத்து தான் வந்து குக்கிங் டைமும் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபிஷ் நிறைய வைக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு குக்கிங் டைமும் வந்து வேரி ஆகும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான grill fish வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆயில் ஃப்ரீயாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட சைட் டிஷ்ஷாக நாங்கள் வெஜ் சாலட் ரெடி பண்ணியிருந்தோம். சீக்கிரமே இந்த சாலட்டோட ரெசிபியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். grill fish, தென் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜ் சாலட், தென் குப்பூஸோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் ஹம்மூஸ், garlic mayonnaise, இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னோட grill fish வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் டேஸ்டி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.